ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேலிஃப்ளவர் மிளகு வறுவல். ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸில் அதிக அளவில் பட்டை இலை வாசனை பொருட்கள் எடுக்காமல், அதே போல் அதிக அளவில் கிரேவி சேராமல் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேலிஃப்ளவர் 1/2 kg, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 3, தக்காளி பழம் மீடியம் சைஸில் 2 பச்சை மிளகாவை 4 கீரி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பேன் எடுத்து கேலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு தண்ணி ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கேலிஃப்ளவர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு அரை பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்குங்க. பேன் எடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதிக அளவில் ஆயில் ஹீட் ஏறாமல் பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட பட்டை, இலை, அன்னாசிப்பூ, 1 பட்டை மிளகாவை 4 கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக செவக்க விட்டு பொரிய விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் கிளறி விட்டுட்டு அதோட உப்பும் ஆட் பண்ணிடுறேன். உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம கேலிஃப்ளவர்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சரியான அளவாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது 3ஐயும் கிளறி விட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், இது 3ஐயும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டு அந்த பச்சை நெடிமாங்க அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இப்போ வேக வச்சுருந்த கேலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறக்கூடிய பக்குவத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கேலிஃப்ளவர் உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரண்டி மூவ் பண்ணி கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அரிசி கழுவி வச்சுருந்த தண்ணியும் எடுத்து ஆட் பண்ணிடுறேன். கேலிஃப்ளவர் அமுங்கிறத விட கொஞ்சம் குறைச்சே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேலிஃப்ளவர் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தக்கன குறைச்சி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு வேக விட்டுக்குங்க. இது கேலிஃப்ளவர்லேயும் சாரணும். நெக்ஸ்ட்டு கேலிஃப்ளவர் உடையவும் கூடாது. அதே நேரத்தில் வெங்காயம், தக்காளி அதுவும் முக்கால் பக்குவத்தில் வெந்து வரணும். இதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மேக் பண்ணிக்கோங்க. இப்போது நிதானமாக கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு நம்ம கிரேவி பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கிரேவி பக்குவத்துக்கு நமக்கு ரெடி ஆயாச்சு. ஹை லெவலில் வச்சு கொதிக்க விட்டு முக்கால் பக்குவத்தில் வெங்காயம், தக்காளி வெந்து வரக்கூடிய டயத்தில் ஸ்டவ்வு சிம் ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு கேலிஃப்ளவரில் நம்ம ஆட் பண்ணியிருந்த மிளகு, உப்பு இதெல்லாம் சார்ந்து வரத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை வாசமாகவும் இருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக் பண்ணி பாருங்கள். அதிக அளவில் கிரேவி தன்மை வராமல், அதே நேரத்தில் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு உதிரியாகவும் டேஸ்டியாகவும் கேலிஃப்ளவர் கிரேவி ரெடியாக இருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.